அன்னாள் பெனின்னாள். அன்னாள்னா என்ன தெரியுமா அர்த்தம்? கிருபை பெற்றவள். என்னவா? பெனின்னாள்னா விலையேற பெற்ற கல், காஸ்ட்லி ஸ்டோன், விலையேற பெற்ற முத்துன்னு அர்த்தமா. கிருபை பெற்றவள், விலையேற பெற்றவள். இது ரெண்டுல எது பார்வைக்கு அட்ராக்டிவா இருந்திருக்கும்? விலையேற பெற்றவள். கிருபை மறைந்திருக்கிற அஸ்திபாரம் அல்ல. இப்ப சொல்றேன், பெனின்னாள் பெத்த 10 பிள்ளையில ஒரு பிள்ளை பேர் தெரியுமா? அன்னாள் பெத்த ஒரு பிள்ளை தான் முதல் பெயர் சம்பவம் மட்டும் இத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த பெயர் இன்னைக்கும் வயிற்றுல எனக்கு ஆண்டவர் பையனா கொடுத்தா ஒரு சாமுவேலை தரட்டும். அதுதான் வித்தியாசம். அப்போ உலகத்திற்கு பார்வைக்கு செம்மையா தோன்றுகிறதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்குன்னு ஆண்டவர் என்ன நியமிச்சிருக்கிறார். கிருபை பெற்றவளுடைய கிருபை பெற்றவளே வாழ்கன்னு ஆண்டவர் யாரை பார்த்து சொன்னார்? அந்த மரியம்மா பெற்ற பிள்ளையினுடைய ஒரு முன் அடையாளம் தான் யாரு? ஆமா, சாமுவேல். இறையியல்ல கிரைஸ்ட் லைக் டைப்பாலஜின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துவினுடைய அந்த ஆள் தத்துவத்தின் முன் அடையாளம். இயேசு கிறிஸ்து பூமியில் வாழும்பொழுது தேவ கிருபையில் மனுஷர் தயவில் அதிகமாய் விருத்தி அடைந்தார். சாமுவேல் தேவனுடைய பார்வைக்கும் மனுஷனுடைய பார்வைக்கும் பிரியமுள்ளவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. அப்போ இப்போ இந்த எல்லாரும் அந்த அம்மா 10 பெக்கட்டும், விலையேற பெற்றவளாக கூட இருக்கட்டும், இவளை ஆண்டவர் அழைச்ச நோக்கம் வேறு. இவள் பெற்ற பிள்ளை, அந்த 10 பிள்ளையும் சரி, இது ஒன்றும் சரி. அதை மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. மற்றவங்க பார்வைக்கு என்னோட வாழ்க்கை பகட்டா இருக்காது. இந்த ஆண்டவர் நம்பி போய் உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? நீ சகிச்சு போய் உனக்கு என்ன கிடைச்சிச்சு?